என்ன பார்த்துட்டு வரேன்னாக்கா தொடர்ந்து கிரெடிட் கார்டு பர்சனல் லோனு டார்ச்சர் கூட ரெக்கவரி ஏஜென்ட் வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறது சொந்தக்காரங்க ஃபோன் பண்ணுறது மெசேஜ் அனுப்புறது தப்பான மெசேஜ்கள் அனுப்புறது பெண்களை இழிவாக பேசுறதை பற்றி விரிவாக பேசிக்கிட்டு இருக்கும் பல பாட்டுகளை பார்த்துட்டு இது 8வது பாட்டு அடுத்த 9வது பாட்டில் லீகல் ஸ்டெப்ஸை பற்றி சொல்ல போகிறேன் கவனமாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள் இதுக்கு சம்மந்தம் இல்லாத இந்த ஜேனரில் சம்மந்தம் இல்லாமல் கடன் வாங்காதவங்க சும்மா நெக்கில் கலாய்க்கிறவங்களாம் நம்ம பேனலுக்கு வராதிங்க உங்களை நான் கேட்கவே இல்லை கடன் வாங்கி கஷ்டப்படுற பொதுமக்கள் ஏழை மக்களுக்கு மட்டும்தான் வழக்கறிஞர் சரவணன் பதில் சொல்லணும் கமெண்ட்டுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டேன் உங்கள் பிரச்சனை அந்த மட்டும் எனக்கு கமெண்ட்டில் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா பெண்களை இழிவாக பேசணும்னு சொன்னேன் போன வாட்டி சொல்லும்போது உமன் ஹராஸ்மெண்ட் ஆகிட்டே கையில் எடுக்க சொன்னேன் இப்போ பொறுத்த வரைக்கும் இதில் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு எக்ஸாம்பிளை சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சியில் பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க இந்த மாதிரி மிரட்டிட்டு இருந்தாங்க ஒரு பொண்ணை அந்த பொண்ணு பாவம் அது எதுவுமே தெரியாத ஒரு அப்பாவி பொண்ணாக இருக்குது இப்போ கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துச்சு விசாரிச்சு பார்த்தோம்னா தேர்ட் பார்ட்டி கலெக்ஷன் ஏஜென்சி பேங்க் அவனுக்கு சம்மந்தம் இல்லை கான்டாக்ட் மூலமாக வந்தாலும் சிங்கமாக பேசி அந்த ரெக்கார்டட் வாய்ஸ் எல்லாம் போட்டு பார்த்து கடைசி ரிமாண்ட் பண்ணி ஜெயிலுக்கு அமிச்சிட்டாங்க அது ஐடிஎஃப்சி பேங்க் தான் அது அந்த ஐடிஎஃப்சி பேங்க் ரிமாண்ட் பண்ணி ஜெயிலுக்கு அமிச்சிட்டு பெயிலில் வந்துட்டான் ஒரு 3 மாதம் உள்ளது இப்போ தான் வெளியே வந்திருக்கான் அப்போ யார் பெயில் எடுத்தது அம்மா அப்பா தான் பெயில் எடுத்திருக்காங்க பேங்கை பெயில் எடுக்க போது பேங்கை பொறுத்தவரைக்கும் கட்டி விட்டுரும் கேஸுக்கு போனியா கேஸ் வாங்கிட்டே அங்கே வராதுன்னு துரத்தி விட்டுரும் அடுத்த பேங்க்லையும் சேர்க்க மாட்டாங்க ஸோ நீ கலெக்ஷன் ஏஜென்சி பேசும்போது ரொம்ப ஜாகிரதையாக அவன் பேசணும் மிரட்டுற மாதிரி பேசி அவன் என்ன பண்ணுவாங்க டெப்த் பார்ப்பான் இப்போ ஒரு லேடி இருக்காங்க ஒரு லேடி ஒர்க்கிங் உமானோ இல்லை ஹவுஸ் உமானோ இண்டிவிஜுவல் உமானோ இருக்காங்க அவங்களுக்கு மிரட்டும் போது டெப்த்து பார்க்குறான் ஓஹோ இது தனியாக இருக்காங்க இவங்களுக்கு வேறு வேலை இல்லை இவங்களுக்கு சொந்தக்காரங்க இவ்வளோ பேர் லிஸ்ட்டில் இருக்கிறாங்க இவங்களை மிரட்டினவங்க பணம் கொடுத்துருவாங்கன்னு யோசனை பண்ணி தான் சொல்கிறோம் அப்போ நீங்கள் உங்கள் போல்ட்டாக கையில் எடுக்கணும் பார்ப்பா நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் தப்பு சட்டப்படி உமன் ஹராஸ்மெண்ட்டுக்கு போயிட்டாக்கா நீ இத்தனை சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் எனக்கு ரெக்கார்டு எவிடன்ஸ் இருக்குது நான் உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன் அவன் சியூஜி நம்பர் வந்து ஃபோன் பண்ணாலும் சரி முதல்ல சாமத்தியமாக பேசி அவன் பர்சனல் ஃபோன் நம்பர் வாங்கிடுங்க பர்சனல் ஃபோன் நம்பர் வச்சு கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம்னா ஓடிடுவோம் இப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்குறது ஈஸி தான் பட் அது கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அவ்வளோ சீக்கிரம் ஆக்ஷன் எடுப்பாங்களா இல்லையாங்கிறது அடுத்த கேள்வி அது சட்டத்தோட கையில் இருக்குது நம்ம கையில் இல்லை அந்த ஒரு பெட்டிஷனை கொடுத்துட்டிங்கனாலே அட்வொகேட் நாங்கள் பார்த்துப்போம் ஏன்னா அதுக்கப்புறம் அந்த பெட்டிஷன் மேலே ஆக்ஷன் எடுத்தனாக்கா ஓடி போயிடுவான் இல்லை வேலையை விட்டு ஓடி கல்வி போயிடுவான் அதுக்கப்புறம் பேங்க் சமாதானம் தான் வரும் ஒரு எஃப்ஐஆர் போட்டால் பேங்க் சமாதானம் தாங்க வரும் பல தரப்பட்ட விஷயத்தில் பஜாஜ்கார் அப்படி தான் வந்திருக்கான் எஃப்ஐஆர் போட்டு என்னோட சேனலில் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் அராஜகம் பண்ணாலும் மொத்தமாக எடுத்து வீடியோ போட்டுருவேன் ஏன்னா பப்ளிக் பிளேஸில் அராஜகம் பண்ணுறது எல்லா வீடியோ நான் போட்டு வரேன் அதனால் நம்மளால் நிறைய பேர் ஜெயிலுக்கு போயிருக்காங்க கமெண்ட்ஸ் சில பேர் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரதெல்லாம் ஜெயிலுக்கு போனோம் தான் நம்மளால் ஜெயிலுக்கு போனாலும் நிறைய பேர் திருச்சி மத்திய சிறையிலையும் மதுரையிலையும் திருநெல்வேலியும் நிறைய பேர் உள்ள போயிருக்காங்க அதில் பெருமையாக சொல்லலை நீ தப்பு பண்ணியா சொல்லு உள்ள தப்பு பண்ணியா சட்டம் தண்டிக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை நான் ஒன்று தண்டிக்கலையே நீ பண்ண தப்புக்கு கோர்ட்டை உனக்கு சம்மன் போட்டு அரெஸ்ட் பண்ணி உள்ளே போடுறாங்கன்னா நீ தப்பு பண்ணியிருக்கிற என்ன கலெக்ஷன் ஏஜென்சிலாம் பார்த்தீங்கன்னா வர்றவங்களுக்கு இதை பற்றி சொல்லிக் கொடுக்குறதில்ல தப்பாக பேசினா நீங்கள் ஜெயிலுக்கு போயிடுவீங்கன்னு அதனால தான் தில்லா பேசுகிறாங்க சட்டத்தை நீங்கள் முறையாக யூஸ் பண்ணிங்கன்னா நிச்சயமாக அந்த கிரெடிட் கார்டு பர்சனல் லோன் வர ரெக்கவரி ஏஜென்ட்டுக்கு துரத்தே அடிக்கலாம் புரியுதுங்களா இப்போவும் சொல்கிறேன் நாங்கள் நீங்கள் டிஃபால்ட் ஆகிட்டா கட்ட வேண்டிய அவசியம் இல்லை சந்தேகம் இருந்தால் கேளுங்க ஒருத்தர் டிஃபால்ட் ஆகிடுச்சுனாக்கா ஏதாவது ஃபிசிக்கலாகவும் சரி தியரட்டிக்கலாகவும் சரி என்ன பண்ணணும் இது வரைக்கும் நான் சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் பேசி சமாளிக்க வேண்டிய வழிகள் பேசி சமாளித்தும் அவங்க கேட்கலன்ற பட்சத்தில் அடுத்ததான் லீகல் ஸ்டெப்ஸை பார்ப்போம் அடுத்து 9வது பாட்டு மறக்காம பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி